நம்ம இந்த கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண போறோம்னா, குரூப் 2 எக்ஸாம் பேஸ் பண்ணி 10த்லேருந்து அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10த் தமிழ்ல ஃபர்ஸ்ட் இயல் அதாவது கவிதை பேழை அப்படிங்கிற அந்த தலைப்பில இருந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எடுத்திருக்காங்க அப்படின்னா, "அன்னை மொழியே" அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இத எழுதினது யாரு அப்படின்னு கேட்கலாம். பாவலர் எது? பெருஞ்சித்திரனார். சித்திரனார். "அன்னை மொழி" எழுதினது யாரு? பாவலர் எது? பெருஞ்சித்திரனார். இந்த தலைப்பு தான். இவரு எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கனிச்சாறு" அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. கனி, சாறு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல சாறுன்னு முடியும். அந்த இருக்கா? இதுல கப்புல பாவலர் ஏறுன்னு இருக்கா? அப்ப ஏறு, சாறு அப்படி ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்டிருப்பாங்க? "அன்னை மொழி" அப்படிங்கிற டாபிக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட "கனிச்சாறு" அப்படிங்கிற தலைப்புலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நுழை முன் அது தெரிஞ்சுப்போம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள். அதாவது சின்ன குழந்தைங்களோட சிரிப்புல என்ன இருக்கும்? தமிழ் இருக்கும். ஒரு மழலை தமிழ். அதுக்கப்புறம் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள். முதல்ல ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு அடுத்து அப்படியே பின்னாடி சொல்லுவாங்கல்ல. ஆகாயம், பூமி அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. அதே மாரி இதுல குழந்தை சிரிப்பும் ஆனவள்ங்கிறான். பழுத்த நரையின் பட்டறிவு. வயசானவங்களோட பாடுபட்டு சேர்த்த அறிவுலயும் என்ன இருக்கான்? தமிழ் இருக்கான். அதே மாரி நான் சொன்னது வானம் அண்ட் வையம். மேல, கீழ இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். அந்த இடையில இருக்க எல்லா விஷயமும் கவிதையா மாத்திட்டாங்க. ஒருவேளை நீ உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். உங்க மனசு கல் மாதிரி இருந்தாலும் நீங்க தமிழ புரிஞ்சு படிக்கும்போது உங்க மனச அன்பு நிறைந்த கற்கண்டா மாத்திருவாங்க. அறிவை பெருக்குபவள். அறிவை அதிகப்படுத்தும். அன்பை வயப்படுத்துபவள். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இந்த செப்புதற்கரியனா செப்புன்னா சொல்றது. சொல்றதுக்கு அரிய. ஆனா அவளோட பெருமைய நான் போற்றி புகழ்றேன்னு சொல்லி இந்த நுழையும் ஆரம்பிக்குது. சரி இப்போ உள்ள பாடலுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் "அழகார்ந்த செந்தமிழே" அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த தலைப்ப பேஸ் பண்ணி பார்ப்போம். என்னன்னா, "அன்னை மொழியே, என் தாயாகிய மொழியே" அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. "அழகார்ந்த செந்தமிழே, அழகு நிறைந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே" அப்படிங்கிறார். முன்னைக்குன்னா, முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயத்துக்கும் முன்னாடி நீ. ஆரம்பத்திற்கும் முன்னாடி ஆரம்பம். முகிழ்ந்த நறுங்கனி. முகிழ்ந்தன்னா உருவான, இல்லன்னா இப்போ இந்த மலர்கள்லலாம் மலர்கள் வந்து செடிகள்ல முகிலும். அதாவது அழகு நிறைந்த அப்படின்னு கூட வரும். முகிழ்ந்த நறுமணம் நிறைந்த கனியே அப்படிங்கிறாரு. அப்புறம் "கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிசையும் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே." நமக்கு தெரியும் கன்னியாகுமரிய கடல்கோள் பாதி என்ன பண்ணிருச்சு? முழுகிருச்சு. குமரி கண்டமே அப்படியே கடலுக்குள்ள போயிருச்சு. அந்த குமரி கண்டத்திலயும் நாட்டிசையும் மன்னி அரசிறந்த மன்னினா நிலை பெற்று அரசாண்ட மண்ணுலக பேரரசே. இந்த மண் உலகத்தின் முதல் பேரரசே அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாரு. தென்னவன் மகளே. தென்னவன்னா பாண்டியனை குறிக்குது. அதாவது தென்னவன்னா பாண்டியன். பாண்டியன் மகளே. திருக்குறளின் மாண் புகழே. என்னதான் நம்ம திருக்குறள பெருமையா சொன்னாலும், அதோட புகழ் எதுல தான் ஆரம்பிக்கும்? தமிழ்ல தான் ஆரம்பிக்கும். அததான் சொல்றாரு. திருக்குறளின் மாண் புகழே. இன்னரும் பார்ப்பத்தே. அதாவது எல்லோரும் பார்க்கக்கூடிய அந்த பத்தேன்னா 10 பாட்ட சொல்றாரு. 10 பாடல் நூல்கள்லாம் தமிழ் தானே. என் தொகையே. என் தொகைனா 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள் எல்லாம் தமிழ் தானே. நறுங்கணக்கே. அடுத்து மண்ணும் சிலம்பே. இந்த மண்ணில் நிலை பெற்று வாழக்கூடிய சிலம்பேனா சிலப்பதிகாரமே. மணிமேகலை வடிவே. சிலப்பதிகாரமா மட்டும் இல்ல நீ. மணிமேகலையாவும் இருக்க அப்படின்னு சொல்லி முன்னும் நினைவால் முடிதாழ்ந்து வாழ்த்துவோமே. உன்னோட இந்த பிளாஷ்பேக் முன்னும் நினைவுனா பிளாஷ்பேக்ன்னு வச்சுக்கோங்க. உன்னோட பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டு நாங்க மெய் சிலிர்த்துட்டோம். எங்க தலை தாழ்ந்து நாங்க உன்ன என்ன பண்ணுவோம்? எப்பவுமே வாழ்த்திட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. "அழகார்ந்த செந்தமிழே" அப்படிங்கிற டாபிக் கீழ இந்த 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து "செப்பரிய நின்பெருமை" அதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். செந்தமிழே அதாவது செம்மை நிறைந்த தமிழ். ரொம்ப வருஷமா இருக்கு. அததான் செந்தமிழேன்னு சொல்றாரு. உள்ளுயிரே என் உள்ளத்தின் உள்ள இருக்கக்கூடிய உயிரே செப்பரிய நின்பெருமை. அதாவது நான் சொல்றதற்கு அரியதா இருக்கக்கூடிய உன் பெருமைய என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்துரைக்கும்? என்னோட நாக்கு எப்படி அந்த உன்னோட பெருமைய பத்தி சொல்லும்? முந்தை தனி புகழே. முன்னாடிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தனி புகழ் நீ. முகிழ்ந்த இலக்கியமே. உன்ட்ட இல்லாத இலக்கிய வடிவங்களே கிடையாது. நீ ஒரு அருவி மாதிரி. அப்படி முகில்ற. முகில்னா அழகுன்னு அர்த்தம். அழகான இலக்கியங்களும், விந்தை நெடுநிலையும், வேறோர் புகழுரையும். விந்தை நெடுநிலைனா, விந்தையான ரொம்ப வருஷமா நீ எப்படி இருக்க? ஏன்னா கொஞ்ச வருஷத்திலேயே சில சில மொழிகள் உருவாகுது, அழிஞ்சு போயிருது. ஆனா நீ வந்து ரொம்ப வருஷமா இருக்க. வேறோர் புகழுரையும். எல்லாரும் அவங்க மொழிய தான் புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா உன்ன வேறொரு மொழி புலவர்களும் புகழ்ந்து பேசுறாங்களே! அது எப்படி?
உந்தி உணர்வெழுந்த உள்ள கனல் மூல உந்தி உணர்வெழுந்து என்ன என்ன நாக்கு வந்து நான் அடக்கி வச்சுட்டேன். அடக்கி வச்சுட்டு ஆனாலும் அது உந்தி என்னோட உணர்வுகள் வந்து வெளிப்படுது. உள்ளத்துல கனல்லாம் நெருப்பு. நெருப்பு உருவாயிருச்சு. செந்தாமரை தேனை குடித்த சிறார் அத்தும்பி பாடும். செந்தாமரை அதாவது தாமரைப்பூல தேனை குடிக்கும்போது சந்தோஷத்துல தும்பினா அந்த வண்டு இனம் ரீங்காரம் விடும். அதுபோல அதே மாதிரி யாம் பாடி நானும் பாடி முந்துற்றோம் யாண்டு முழங்குக தனித்தமிழே. முந்துற்றோம் யாண்டு உன்னை பத்தி தனித்தமிழ்ல முழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு என் தமிழே அப்படி சொல்லி முடிக்கிறாரு. இந்த கடைசி லைன் கேட்கலாம். முந்துற்றோம் யாண்டு முழங்குக தனித்தமிழே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். கனிச்சாருன்னு சொல்லிருங்க. எழுதினது யாருன்னு கேட்கலாம். அதுவும் என்னதுதான், நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லிருங்க. இப்ப அடுத்து பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். இது கண்டிப்பா கேட்பாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனம் வேக வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சச்சிதானந்தம் எழுதினது. இது கண்டிப்பா கேட்பாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மனம் வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? சச்சிதானந்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நூல்வெளி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கு பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பத்தி பார்க்கணும். இவர் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. நம்ம அடி சொன்னேன். ஒண்ணுல வந்து தமிழ்தாய் வாழ்த்து அண்ட் முந்துற்றோம் யாண்டு அப்படிங்கிற 2 தலைப்பை வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து அண்ட் முந்துற்றோம் யாண்டு அப்படிங்கிற 2 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இதுல என்னெல்லாம் கேட்கலாம்? மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதுல நடத்தினது யாருன்னு கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லிடணும். சரி, அதுக்கப்புறம் துரைமாணிக்கம் எனும் இயற்பெயர் உடையவர் யாருன்னு கேட்கலாம். அதை என்னன்னு சொல்லிடணும்? பெருஞ்சித்திரனார்னு சொல்லிடணும். அப்ப இதுல 2 கொஸ்டின் இருக்கு. தேன்மொழி தமிழ் சிட்டும் அவர் தான், துரைமாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டதும் அவர் தான். இவர் இதை தவிர்த்து உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளிப்பறவை முதலிய நூல்களை படைத்துள்ளார். இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, என் சுவை 60ன்னு கூட ஒரு தடவை கேட்டிருந்தான். அப்படியே மாத்தி கேட்டான். என் சுவை 60ன்னுட்டான். நிறைய பேர் இது இருக்குன்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்க. கிடையாது. என் சுவை 80 முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறளின் மெய்ப்பொருளுரை திருக்குறளின் மெய்ப்பொருளுரை தமிழுலகின் கருவூலமாக அமைந்துள்ளது. இது அப்படியே கேட்டுருவான். நம்ம பெருஞ்சித்தனாரோட எந்த நூல் தமிழ் உலகின் கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கும்போது என்ன சொல்லிடணும்? திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்னு சொல்லிடணும். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுலகின் கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிடணும். சரி, இப்ப கற்பவை கற்றபின் இது பார்க்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நச்சினை, இதுல நல்லுன்னு போட்டுக்கோங்க. நல் நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஒங்கும் பரிபாடல்கள், கற்றறிந்தோர் ஈட்டும் கலியோடு அகம் புறம் என இட்டிறந்த 8 தொகை. இது வந்து 8 தொகையோட 100பா. 8 தொகை 100பா இது. இதை தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். நமக்கு வந்து 8 தொகை நூல்கள்லாம் தெரிஞ்சிடும். பாருங்க, நல் எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் இது நச்சினை. நல் நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100 3 நூலாச்சா, ஒத்த பதற்று 10 4, ஓங்கும் பரிபாடல்கள் 5, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, களிங்கிறது சொல்லியிருக்காங்களா, அது கலித்தொகையை சொல்றாங்க. கற்றறிந்தோர் ஏத்தும் களினா கலித்தொகை. அகம் புறம், அகநானூறு புறநானூறு என்று இத்திறந்த 8 தொகை. இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் 8 தொகை. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? 8 நூல் இருக்கு. இதுதான் 8 தொகைன்னு சொல்றாங்க. சரி, இப்போ கடைசி இது பாருங்க. என் தமிழ்னா நின் பெருமை எடுத்துரைக்கும் அப்படின்னு என்ற பாடல்கள் கொண்ட வகுப்பறையில் 5 நிமிடம் உரையாற்றுன்னு கேட்கிறான். ஆனா நமக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டான். இந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டுருவான். நம்ம என்ன சொல்லிடணும்? கனிச்சாறு அப்படின்னு சொல்லிடணும். எழுதினது யாரு? பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? என் தமிழ்னா நின் பெருமை எடுத்துரைக்கும். எவ்வாறு எடுத்துரைக்கும்? அதை நம்ம கடைசி லைன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, கடைசி லைன்ல பார்த்தோம். இருக்கா? என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைக்கும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கா? இதை அப்படியே கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.